மதுரை முத்து அளப்ப யூடியூப் சேனலில் இணைந்திருக்கிற நிறையா நண்பர்கள் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு நன்றி. டாக்டரை பற்றி ஒரு நாள் பேசணும், ஒரு நாள் ஸ்கூலை பற்றி பேசணும். இப்போ ஒரு மில்லுக்கு திருப்பூரில் ஒரு மில்லு கூட்டு போயிருந்தாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்களாம் உட்காந்துருக்காங்க. தம்பி இப்போ பேச போகிறாரு அப்படின்னு பேசுனே ஒரு 2 பேர் சிரிச்சாங்க. வாய் முடுக்கடா, நம்மளுக்கா 5 மணி நேரம் அங்கேருந்து வெளியிருந்து வந்திருக்காரு, சிரிச்சு அவர் அசிங்கப்படுத்திருக்கீங்க. அவரெல்லாம் என்ன கோமாளி நினைச்சிங்களா? இல்லை ஊருக்கு பண்ணி வச்சிருக்காரு நினைச்சிங்களா? அப்பெல்லாம் அவரை அசிங்கப்படுத்தக்கூடாது. தம்பி பேசுப்பா, அமைதியாக உட்காந்து கேட்கணும். அதுக்கு நம்ம போயிருக்கோம். அப்போ ஜோக்குன்னா என்ன, சிரிக்கக்கூடாது. இந்த இதில் கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பொம்பளை பிள்ளை என்ன பொம்பளை பிள்ளை வாய் திறந்து வாய் மூணு கழுது அப்படின்னா என்ன அங்கே சிரிப்பு வாழுது அப்படின்னா, சிரிக்கிறே வாழ்றதுக்கு தான். அது என்ன சிரிப்பு வாழுது அப்படின்னா, இப்பெல்லாம் தெரியாத இடத்துலையும் சமாளித்து கரண்ட் வசதியே இல்லாத கிராமத்துலாம் போய் பேசி ஒரு ஊரில் இந்த மீனவர் ஏரியாவுக்குள்ளே போகும்போது போட்டில் கூட்டு போனாங்க. போட்டில் கூட்டு போகும்போதே ஒரு ஆள் சொல்கிறாரு, என்ன காலை உள்ளே வச்சுக்கோங்க அப்படின்றாரு. எதுக்குண்ணே? முதல்ல லப்புன்னு கவும்னே அப்படின்னா. முதல்ல கவுமா? எப்படி ஊருக்கு போயிருக்கோம் பாருங்க. பையன் அதோடைய மேடை போட்டிருக்காங்க. எங்களுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. அப்படி ஒரு கிராமம். ஏன் சார் ஏதோ புசு புசுன்னு சவுண்ட்லாம் கேட்குது, பள்ளி இருக்குது, இது இருக்குது, ரொம்ப பயமாக இருக்கே சார். எதுவும் பூச்சிச்சு இருக்குமா? எப்படி சார் பூச்சி இருக்கும்? மலைப்பாம்பு கருணாக இருக்கிற இடத்துல பூச்சி எப்படி சார் இருக்கும் அப்படின்னா. ஏற்கனவே நான் பூச்சிக்கே பயந்துக்கிட்டு இருக்கேன். இதையும் மீறி நாங்கள் எப்போதும் அந்த பட்டிமன்றம் போகிறப்பெல்லாம் சுவாரஸ்யமாக சில விஷயம் நாங்கள் பேசுறது ரெடி பண்ணிட்டு போகிற காமெடியெலாம் ஒரு பக்கம், ஸ்பான்டனிஸாக சில நேரம் அமையும். பேசிகிட்டே இருக்கிறப்ப ஒரு அம்மா கிட்ட பேச்சு, அந்த காலத்தில் காலை அடக்குறாங்களே, இப்போதான் நீங்கள் காலை அடக்குறீங்களா அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், இந்த ஆள்லாம் காலையிலேருந்து அடக்கிட்டாமல் இருக்கிற அப்படின்னு. அந்த அம்மா பேசுறதுக்கே 3 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோ சிரிப்பு. இது மாதிரி தான் எங்களுக்கு நல்ல ரசிகர்கள் அமைஞ்சாலே கலகலன்னு பேச வரும். இப்போ நீங்கள் யூடியூப் ஆரம்பித்தோம், நீங்களாம் விரும்பி கேட்டதுனால தொடர்ச்சியாக பேச முடியும். அப்போ நீங்கள் ரசிகர்கள் இருந்தால் மட்டும்தான் பேசுகிற ஆளுக்கு ஒரு மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த மனம் இருக்க வரைக்கும் தான் மலருக்கு மரியாதை, அது மாதிரி பணம் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனுக்கு மரியாதை பண்ணணும். அதை வச்சா நம்ம ஒரு டீ வாங்கி கொடுத்தா நம்ம அப்படி புகழ்வேன். பார்த்துருக்கீங்களா? வைட்டமின் டீக்காக வெயிலில் நின்று பார்த்துருக்கோம். ஒரு சிங்கிள் டீக்காக வெயிலில் எவ்வளோ நினைப்பேன். வாங்க மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அது மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று, இந்த தானம் தர்மம்லாம் சொல்கிறோம். இப்போ தியானம் பண்ணால் மனசுக்கு நல்லது, தானம் பண்ணால் மனுஷனுக்கே நல்லதுன்றோம். இப்போல்லாம் அது ரொம்ப குறைவாயிடுச்சு இல்லையா? அதுக்கு எங்களால் தானம் பண்ண வேண்டியது இந்த நகைச்சுவை. அதான் சொல்கிறோம், பொண்ணு பொருளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒருத்தன் துக்கத்தில் தோண்டு போயிருக்கிறப்ப ஆறுதலாக 2 வார்த்தை. இப்போ சொந்தக்காரங்களாம் நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சோகங்கள் தான் அவனுக்கு ஆறுதல். அது தெரியாது வெளியே. உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஆனால் அதை தான் அவர் விரும்புவாங்க அப்படின்னு நிறைய சொல்லிக்கிறது உண்டு. எப்பவுமே இந்த 2 பேர் சேரும்போது புறணி பேசுகிற பெண்கள் புறணி பேசி பார்த்துருக்கோம். இந்த டைரக்டர் கல்யாணம் பண்ணேம்மா, என்னாச்சு? என்ன அவரோ சீரியல் டைரக்டர்னு நிரூபிச்சு விட்டாரு, அவரோட்டுக்கு பெட்ரூம்ல மீண்டும் தொடர்ந்து போயிட்டாரு. இப்படி எங்கே பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே. அதே போல் இந்த கொத்தனார கல்யாணம்னு ரொம்ப மோசமா. என்னவா எங்கள் வீட்டில் என்ன தவறு செஞ்சாலும் ஒரு மாதிரி வீடு கட்டுறேன், அவங்க வீட்டில் தவறுச்சுன்னா பூசி மொழிகிறேன். ஏன்னா கொத்தனாரா நீ டாக்டர் கல்யாணம் பண்ண கொல்றாண்டி. அதுக்கு ரிலேட்டடாக பேசுகிறேன். ஆண்கள் பொண்ணு பேசுவாங்க ஆஃபீஸில். பார்த்துருக்கீங்களா? பிரமாதமாக இருக்கும். என் மனைவிலாம் சமைச்சா மூக்கு பிடிக்க சாப்பிடுவேனியா, நீயே நான் மூக்கை பிடிச்சிட்டே சாப்பிடுவேனியா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு டயத்தில் இதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு கிளாப் கிடைக்கும். நாங்கள் மேடைக்கு போகிறப்ப எனக்கு சில நேரம் உங்களுக்கு பிடிச்ச ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுவோம். ஆரம்பத்தில் சொல்லுவேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெகுலராக சொல்கிறது இந்த ஸ்கூலில் நடக்கிற விஷயம் சொல்லுவோம். இந்த காலங்களை பற்றி டென்ஷன் நடத்துவார். பார்த்தா டென்ஷன் நடத்துறப்ப அவரே டென்ஷனாக தான் நடத்துவார். ஏன்னா அங்கே இருக்கிற வயலாம் அவே வாயை வட்டிக்கு வாங்கி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் வார்த்தையை அடிக்கக்கூடாது ஆகி போச்சுல, லேமினேஷன் போட்டு ஒட்டியிருப்பான். மாணவனை அடித்த ஆசிரியர் கைது. அன்னைக்கு நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி இப்படி வச்சிருக்கான். பார்த்து தொட்ட நீ கட்ட அப்படின்னு தொடுவார் அவர். அசால்ட்டாக போய் சொல்லுவாங்க, காலங்களை பற்றி நடத்தினேன். சரிங்க சார், தாராளம் நடத்துங்க. சரி, முரளி பானை செய்தான். இது என்ன காலம்? இது பொற்காலம். ஏன்னா அந்த படத்தில் பானை செய்வாராம். முடியுமா? இப்படி இதுக்கு காலங்கள், கடந்த காலம், வருங்காலம், நிகழ்காலம், 3 காலம் தான். இதை தவிர எல்லாம் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்புறம் சொல்றார், ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். இது என்ன காலம்? இது பேறுகாலம். கும்பகரன் மாதக்கணக்காக தூங்குனா. இது என்ன காலம்? இது கொசுவே இல்லாத காலம். இப்படி எங்க பார்த்துருக்கீங்களா? இதை விட ஆச்சரியம் வாத்தியாரே சொல்றார் உருக்கமா, தம்பி நான் வேகமாக இறங்கி வரும்போது மாடிப்படியிலிருந்து டொம்முன்னு விழுந்து விட்டேன். இது என்ன காலம்? இது எங்களுக்கு ரொம்ப நல்ல காலம். ஏன்னா 5 நாள் லீவு கிடைக்கும். அதெல்லாம் ஒரு டயத்தில் அவ்வளோ ரசிச்சாங்க. எதுக்கு இதை சொன்னேன்னா, கேட்டாங்க இல்லையா உங்களுக்கு பிடிச்ச நகைச்சுவை எது அப்படின்னு, நீங்கள் பேசினது இல்லையா. எனக்கு இந்த இன்ஃபர்மேட்டிவாக சொல்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் அடிக்கடி. அந்த காலத்தில் ஒரு ஆள் இழுத்துக்கிட்டு இருக்காருன்னா போய் ஓடி போய் பார்ப்பாங்க, கையை பிடிச்சி உயிர் இருக்கான்னு பார்ப்பாங்க.
இப்போ ஒரு ஆள் இழுத்துக்கிட்டு இருக்காரு, வேகமா பீரோவில் போய் உயில் இருக்கான்னு பார்க்குறான். கரெக்டாக எழுதி வச்சிருக்காரா? எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அது மாதிரி ஏகப்பட்ட கூத்துங்க, ஏகப்பட்ட ஹியூமர். ஆனால் நம்ம அதை கவனிச்சோம்னா கொஞ்சம் ரசிக்கலாம். அதை நினச்சி காட்டுக்குள்ள நேரம் போகும்போதே ஒருத்தன் சொல்கிறான், ஏ மாப்பிள்ள அங்கே வர சிங்கம் வருதுடா அப்படின்னு. சிங்கம் வருதா அப்படின்ட்டு வேகமா குனிஞ்சு ஷூ லேஸை கட்டியிருக்கான். பின்னாடி இருந்தவனுக்கு, ஏண்டா சிங்கத்தோட நீ வேகமா ஓடிடுவியா, ஷூ லேஸ்லாம் கட்டுற? இப்போ அவசியம் சிங்கத்தோட வேகமா ஓட முடியலடா, உன்னையோட நான் வேகமா ஓடினாலே போதும், ஏன்னா இவனை சாப்பிட்ரும்ல. அப்படி சில நேரம் நடக்கும். அதில் சிங்கம் வந்துச்சு. அப்படி நடந்து வரும்போது ஒரு கரடியை கூப்பிட்டு, இந்த காட்டுக்கார் ராசா, ஐயா நீங்க தான், போ 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 போ. அடுத்து ஒரு மயிலை கூப்பிடுச்சு, இந்த காட்டுக்கார் ராசா. சிங்கத்தை போய் எடுத்து பேச முடியுமா? நீங்க தான், போடா போடா. அடுத்து ஒரு முயல், யார் ராசா? ஐயா சந்தேகமான நீங்க தான். அடுத்து ஒரு யானை வந்துச்சு, இந்த காட்டுக்கார் ராசான்னு சொல்லுங்க. யானை பதில் சொல்லலை. யோ பெரிய குண்டா கருப்பா இருக்கும்னா திமுறா, காட்டுக்கார் ராசா. ஆனை பேசாம இருந்துச்சு. ஒன்னியத்தை யானை காட்டுக்கார கோவம் வந்துச்சு யானைக்கு. வேமா சிங்கத்தை தும்பிக்கையில குடிச்சு வீசி எரிஞ்சிச்சு ஒரு மரத்துல. சொத்துன்னு விழுந்து சிங்கம் எந்திரிச்சிட்டு தட்டி விட்டுட்டு சொல்லிச்சு, தெரியல தெரியும்னு சொல்ல வேண்டியாண்ணா, அதுக்கு எதுக்கு கோவப்படுறீங்க? பாத்தீங்களா? இதுதான், ஏறுனா இறங்குவேன், இறங்குனா ஏறுவேன். ஐயோ என்னம்மா? டாக்டர் 6ஆம் நம்பர் பேஷண்ட் செத்து போயிட்டாங்க டாக்டர். சரி பை, அடுத்த பேச பாப்போம். என்னம்மா? ஐயோ டாக்டர் 100ஆம் நம்பர் பேஷண்ட் செத்து போயிட்டானா சார்? பை, இதாம்மா 6 ஆகும் 100 ஆகும் தானே. டோக்கன் நம்பர் 8 ஏகாம்பரம் வாங்க. டாக்டர் வாங்க. என்ன டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்திருக்கீங்க? அதுல இருக்கிற எல்லா மெடிக்கல் ஷாப்பும் போயிட்டேன், ஆன்லைன்ல கூட தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. இந்தாங்க. பிக்கால் பல ஏடா சொல்லி கொடுத்தான், பேனா எழுதான்னு கிரிக்கி பார்த்தேன், அதை ஒரு மருந்து நினைச்சு மெடிக்கல் ஷாப் கொடுத்துருக்கேன். விடிய விடிய அப்புறம் உன் கூட சேர்ந்தவனா இருப்பான் போடி. ஏதாவது எழுதி கொடுங்க. அப்படி கேளு, வேற என்ன செய்யுது? டாக்டர் நைட்டு தூங்குறப்ப கீர்த்தி சுரேஷ் கனவுல வர மாதிரியே இருக்கு. ஓ, அதுக்கு நாங்க என்னையா செய்ய முடியும்? நேர்ல வர மாதிரி ஏதாவது பண்ணுங்க. குட் ஆன்சர். உன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இப்படி எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, நேர்ல வர்ற மாதிரி சைடுல வர்ற மாதிரி. தம்பி அதுக்கெல்லாம் வேற ஆள் பாத்துக்க. வேற என்ன பேசுது? படபடப்பா இருக்கு டாக்டர். மிமிக்கிரிகள் செய்யும் போதும் நகைச்சுவைகள் செய்யும் போதும் படபடப்பா இருக்கு. ஆமா டாக்டர். அதுக்கு ஒரு மருந்து. தேங்க்யூ டாக்டர். என்ன இப்படி ஒரு புடம்போக்கு போயலா இருக்கான்? பிள்ளையார் சொல்லி போட்டு அதை புடிட்டு வர்றானே, எந்த மெடிக்கல்ல கொடுத்து எடுபட்டு போய் அடி வாங்கிட்டு வரான்னு தெரியல. நம்ம ஆஸ்பத்திரிக்கு வரவங்க பூரா கிறுக்கு பையில மெண்டல் பையமா. நீ எப்படித்தானே இருக்க, நர்ஸா அப்படித்தான் இருக்க. என்ன செய்ய? டாக்டர் என்ன டாக்டர் இப்படி பாக்குறீங்க? இந்த ஏரியாவில் நான் தான் நல்லா பார்ப்பேன். வேற எங்கிட்டாச்சும் பாருங்க சார், இப்படி பதற வைக்கிற மாதிரி பாக்குறீங்க சார். டோக்கன் நம்பர் 7. 7 மலை தானா? இது எங்களுக்கு தெரியாதா? 7னா 7 மலை, 6னா 6 முகம். வாங்க 7 மலை. என்ன 7 மலை ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கே. எங்க இந்த எபிசோட்ல அவார்டு வாங்கிடுவோலையே? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? இப்படி ஆக்ட் பண்றியா? என்ன செய்யுது? மூட்டு வலி. ஏரியா எந்த ஏரியா? மந்தவெளி. என் தலைவலி வந்து சேர்ந்துருக்கு பாரு. வேற என்ன இருக்கு? வகுத்து வலி டாக்டர். வகுத்த வலி. என்னத்த செய்ய? என்ன டாக்டர் நான் வந்தவொடனே காண்டி போடுறீங்க? அதாவது தலைவலி வந்தா சீப் டாக்டர் கண்ணாடி போட சொன்னாரு. இந்த வந்துருச்சுல போட்டுதானா? அதை விடுங்க டாக்டர். டாக்டர் இந்த ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட் ஃபுல்லா வலி டாக்டர். ஜாயிண்ட் பெயின்ல இருக்கீங்களா? ஆமா டாக்டர். அதான் ஜாயிண்ட் வலிக்குது. கூட்டு கூட்டு மருந்தா கூட்டாதான் நோய் வரும். சரிங்க டாக்டர். இதான் வைத்தியம் வந்து பாருங்களேன். வைத்தியமா? என்ன செய்யுங்க, இதுக்கு வைத்தியம் வந்து ஒரு அபூர்வமான வைத்தியம் தான் இருக்கு. போய் படுக்க. டாக்டர் தனியா படு. தனியா? எங்கிட்டு படுக்குன்னு தெரியல, என்னன்னு தெரியல. நீ எல்லாம் பிறந்து வாழ்ந்து எதுவும் கிச்சு கிச்சு சவுண்ட் வருதா? உடம்ப சேக் பண்ணு. எந்திரி படு. எந்திரி படு. எந்திரி. 7 நிமிஷம் ஆகுது எந்திரிக்க. சூப்பர், வெரி குட் வெரி குட் குட். நல்லா இருக்கு, கண்டிஷன் நல்லா இருக்கு. நல்ல கண்டிஷன். முன்னாடி கீச்சு கீச்சுன்னு ஒரு சவுண்ட் இருந்துச்சு, கரகரன்னு. நல்ல கண்டிஷன், சூப்பர். உட்காருங்க. அதுக்கா பாத்தீங்க, எனக்கு பாக்கலையாப்பா? உனக்கு இருக்குப்பா, உனக்கு இருக்கு. என்ன மெடிக்கல் மிராக்கிள்? எங்க தொப்புளவே காணோம்? டாக்டர் நான் திரும்பி உட்காந்துட்டு இருக்கேன். இங்க திரும்பியா பிக்காளி? அது என்னன்னு ஆச்சரியப்பட்டு போனேன். அப்பா உன்னை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஒரு பரவடன் வருது. நீ எல்லாம் அடுத்த வாரம் வா. போ போட்டுங்களா? போ, அடுத்த வாரம் வா. ஃபீஸ் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறோம். லூசு ஃபீஸா?
இந்தாங்க டாக்டர், வரவங்க பூரா காலையில இருந்து வராங்க, ஃபீஸே கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், உனக்கு எப்படி நான் சம்பளம் கொடுக்க முடியும்? அடுத்த பேஷண்ட் யாருமா? யாரோ ஒரு யாழினி. யாரோ ஒரு பேஷண்ட் யாழினி. ஓ, சைல்டு பேஷண்டா? உட்காருங்க. யார் நீ? நான் யாழினி. நான் சொன்ன கேட்டுச்சா? யார் நீ? நான் யாழினி. சரி, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை டாக்டர், அடுத்த கொரோனா எப்போ வரும்? அடுத்த கொரோனா வந்துகிட்டு இருக்கு, அந்த டிராபிக் நின்றுகிட்டு இருக்கு. அவன் கொரோனா வரக்கூடாது சாமி கும்பிட்டுருக்கேன். அடுத்த கொரோனா எப்போ வருது? எதுக்குமா? இல்லை டாக்டர், இந்த ஸ்கூல் கொஞ்ச நாள் லீவ் விடுவாங்க. லீவுக்கு எப்படி ஆயிடுச்சு பார்த்துங்க. முதல்ல தடுப்பூசி போட்டியா? இல்லையே டாக்டர். முதல்ல கொரோனாவுக்கு தடுப்பூசி போடணும், அதான் கவர்மெண்ட் ரூல்ஸ். டாக்டர் போடாதீங்க. அம்மா, கவர்மெண்ட் ரூல்ஸை மறுக்கக்கூடாது, உடனே செய்யணும். அதுவும் குழந்தைகளுக்கும் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். முதல்ல தடுப்பூசி போட்டே ஆகணும். டாக்டர் போடாதீங்க. செவுல போட பாரு, நல்ல விஷயத்தை தடுக்க கூடாமா, தடுப்பூசி போட்டே ஆகணும். டாக்டர் போடாதீங்க. ஏன் டாக்டர் தடுக்கிறாங்க? இது தடுப்பூசின்றால அவங்க தடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நீ ஒன்றும் பயப்படாத. மதுர வீரன் தானே. டென்டல் ஆஸ்பத்திரியா இல்ல மெண்டல் ஆஸ்பத்திரியா? மெண்டல் ஆஸ்பத்திரின்னு ஒரு சின்ன பிள்ளையோட கிண்டல் பண்ணிட்டு போதம்மா. ஏம்மா, என்ன பேஷண்ட் பூரா இப்படி சர்வெண்ட் மாதிரி ஆயிட்டாங்க. சரி, நீ யாரும் வர வேணாம்னு நினைக்கிறேன். ஜிசிடி கேமரால பாரு, யாரோ ஒருத்தர் வெயிட் பண்றல, அந்த ஒருத்தர் மட்டும் வர சொல்லு. என்ன வந்துட்டியா? யூ ஆர் இங்கிலீஷ் ஆர் தமிழ்? தமிழ் தான் அப்பாடா, 5 நிமிஷம் மிரட்டிட்டான ஒருத்தன். டாக்டர், சொல்லுங்க. அதுக்கு மருந்து இருக்கா? எதுக்கு? அதுக்கு அதுக்குன்றேன். எதுக்கு? பொதுக்குன்னு மிதி வாங்கி சதக்குன்னு ஓட போறான் பாரு. மதுர வீரன் தானே. நார்மலா தானே இருக்கீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. என்ன கரண்ட் ஷாக் கொடுத்தோம்னா சரியா? இப்ப சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? அதான் டாக்டர், அதுக்கு மருந்து இருக்கா? அதான் எதுக்கு? அதுக்கு இப்போதைக்கு இல்ல, வந்தோன்னு உங்களுக்கு சொல்லி வைக்கிறோம். அப்படியா? ஆமா. சரி, 10 போயிட்டு வரீங்களா? சரி. நடத்த விட மாட்டாங்க, இனிமேல் நடத்தவே விட மாட்டாங்க, எல்லாத்தையும் நடத்திடுவாங்க. அதுக்குன்ற எதுக்குன்றே சொல்லலையா? 7 நிமிஷம் பேசி. இன்னைக்கு என்னன்னா, அந்த பயணம் ஒரு மனிதனை மேதையாக்கும். அது எப்படி மேதையாக்கும்? ஏன்னா ஒரு பஸ்ஸில் இறங்கி ஒரு இடத்துக்கு போகிறோம், நிறையா மக்களை பார்க்குறோம், பஸ் ஸ்டாண்டில் நிறையா பேர் சந்திக்கிறோம். அவங்க பேசுகிறது, அவங்க பழகுறது, விதவிதமான மக்களை பார்க்குறப்ப ஒரு நகைச்சுவை இது. அதனால தான் அதை வச்சு இன்றைக்கி பேசலாம்னு. ஏன்னா உலகத்திலே 2 பேர் தான் ரொம்ப நல்லவங்களாம். அது யார் அந்த 2 பேர்னா, ஒருத்தன் செத்து போயிட்டானா, ஒருத்தன் பிறக்கலாம். இப்படி உணவமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? யாருமே நல்ல இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சின்னதாக என்ன பார்க்கலாம், பஸ்ஸு போய்கிட்டே இருக்குது, பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு எருவு மாடு படுத்து கிடக்கு. டிரைவர் இறங்கி போ பார்த்துட்டு மறுபடியும் பஸ்ஸை ஓட்டி போயிருக்காரு. மறுபடியும் 1 கிலோமீட்டர் மறுபடியும் எருவு மாடு முன்னுக்கு படுத்துருக்கு. மறுபடியும் இறங்குறாரு, மறுபடியும் பற்றி விடுறாரு, போய்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் ஒரு 5 கிலோமீட்டர் போனால் இன்னொரு எருவு மாடு. அவருக்கு ஒரே டென்ஷன். என்ன 1/2 கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் இத்தனை எருமை படுத்து கிடக்கு? இத்தனை எருமை இல்லையா, ஒரே எருமை தான். உன் பஸ்ஸை முந்திட்டு போய் படுத்து கிடைக்கா அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு சுலோவாக போயிருப்பார் பார்த்துக்கு. இதெல்லாம் கிராம பக்கத்தில் நிறையா நடக்கும். இதெல்லாம் தொகுத்து தான் பேசுகிறோம். அதே போல் பஸ்ஸு போகிறப்பையும் இந்த மதுரைக்குள்ளேயே நிறையா பஸ் ஸ்டாப் இருக்கும். ஒன்று வேணாம், பெரியார் பஸ் ஸ்டாப்லேயே பாருங்களேன், அதில் ஒரு வெயிட் மிஷின் ஒன்று இருக்கும். ஒரு காயின், 1 ரூபா காயின், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 ரூபா காயின் போட்டோம்னா ஒரு சக்கரம் சுற்றும், ஒரு லைட் எரியும், அப்புறம் ஒரு அட்டை வெளியே வரும். அதில் முன்னாடி ராசி பழம் போட்டிருப்பாங்க, வெயிட்டு போட்டிருப்பாங்க, பின்னாடி ராசி பழம். ஒரு அம்மா 120 கிலோ வெயிட்டு, தமக்குன்னு வச்சு தும்பிக்க ஒன்று தான் இல்லை. வெயிட் மிஷினில் ஏறி நின்று 1 ரூபாய் போட்டுச்சுல, சக்கரம் கிருன்னு சுற்றி பல்பு பீஸ் அடிச்சு பட்டான்னு தெரிச்சு ஒரு அட்டை வெளியே வந்து விழுந்துச்சு. அந்த மாதிரி எடுத்து பார்த்துச்சு. தயவுசெய்து ஒரே நேரத்தில் கூட்டமாக ஏறாதீர்கள், 1 நபர் மட்டுமே ஏறவும். திரும்பி பார்க்குறது பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் அப்புறம் வந்து என்ன, பஸ்ஸில் ஏறி போகிற விஷயம் பாருங்க. உட்காந்துட்டு சொல்கிறேன் ஒருத்தன், இதாயா பஸ்ஸு, ஒரு அழுங்கல்ல ஒரு குழுங்கல்ல எவ்வளோ பிரமாதமாக போகுது. இன்னும் பஸ்ஸு ஸ்டார்ட்டாக கிளம்பவே இல்லையா? இன்னும் சிலர் ஆச்சரியப்படுவாங்க, இதாயா பஸ்ஸு, என்ன வேகமாக எடுங்குங்க, டைம் ஆச்சு, ஊருக்கு போகணும். போக வேண்டிய ஊருக்கு போய் மறுபடியும் நிற்கிதியா, நீ உள்ளே தூங்கியிருக்க ஊரில் இறங்காமல். அதனால தான் அப்படி சொன்னது. அந்த பயணத்தில் அவ்வளோ வேற பார்க்குறோம் இல்லையா? இன்னொன்று வேணால், அந்த பஸ் ஸ்டாப்பில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸுக்குள்ளேயே பாருங்களேன், பக்கத்தில் கேட்டார், ஏன்னா இந்த பஸ் எத்தனை மணிக்குனே? 10 மணிக்குனே. 10 மணினா கரெக்டாக 10 மணிக்கு? அப்பெல்லாம் சொல்ல முடியாதையா, 10 நிமிஷம் முன்னே போக, இல்லாட்டி 10 நிமிஷம் பின்ன போகும். இவன் பதறிட்டான், எல்லோரும் இறங்கி ஓட்டிடுங்க. ஏன் 10 நிமிஷம் முன்னே போகுமா, அப்புறம் 10 நிமிஷம் பின்ன போகுமா? நம்ம ஊருக்கு என்னைக்கு சேர போகிறோம்? அதுக்கு எப்படி விளக்கத்தை கொடுத்துருக்கான் பாருங்கள்.
அப்புறம் எல்லாம் வாங்கிட்டான், அதிரசம் வாங்கிட்டேன், முறுக்கு வாங்கிட்டேன், கேரிப்பை வாங்கலை. என்ன கேரிப்பை கொடுக்கணே, பசை பிடிக்கணும். பசை பிடிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு கேரிப்பை கேன்ட்டு இல்லையா அப்படின்னு இருக்கான். அது என்ன வடை வைக்கிறதுக்கு தானே கேட்டார். இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், தினத்தோறும் நடக்குது. ஆனால் நம்ம என்னென்னா பார்க்குறக்கான நேரம் இல்லாமல் டென்ஷன்லேயே தெரியும். ஐயோ நம்ம எப்போ போகிறோம். அங்கேயே பர்சனலி சில விஷயம் நடக்கும். இந்த பிச்சைக்காரில் அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க, அது பாருங்கள், அம்மா தாயேன்னு தான் சொல்லுவேன். எங்கேயாவது ஐயா மகாராஜான்னு வார்த்தை வரவே வராது. எப்பயுமே அவங்கள தான் ஆரம்பிப்பேன். அப்படி ஒரு பையன் நின்றுக்கிட்டு இருக்கான், பக்கத்தில் ஒரு பொண்ணு. அந்த பையன்கிட்ட வந்து கேட்டேன், பிச்சைக்கிறேன், ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா அப்படின்னு. ஏன்னா பக்கத்தில் ஒரு வயசு பிள்ளை நிற்கிது. பார்த்தேன், பெருமையாக இருக்கட்டும் சொல்லி அடி பைக்கில் வந்து 100 ரூபா தாள், முழு தாள் எடுத்து அடி போட்டேன். அந்த பிள்ளை பார்க்குறக்காவே அவனும் போயிட்டான். பஸ் அடுத்து பார்த்தா 10 பைசா கிடையாது. 8 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்கான் பஸ்ஸு காசு இல்லாமல். இப்படி இதான் அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பகுமான கோழி பறந்துக்கிட்டே முட்டை போட்டுச்சுன்னு சொல்லி. எதுக்கு அப்படி? இதெல்லாம் நம்ம இந்த காலகட்டத்துக்கு உருவாக்கிக்கிறோன்னு ரசிக்க பழகிக்கிறணும். நிறையா ஆஃபீஸில் வேலை பார்க்குறப்பையும் சரி, 10,000 ரூபா சம்பளம் வாங்குறோன்னு பத்தலைன்றான், 1000 ரூபா சம்பளம் வாங்குறான் ஆனந்தமாக இருக்கிறான். அது என்னென்னா அவன் தேவைகளை சுருக்கிறது. தேவைகளை சுருக்கிட்டாலே மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். இதான் இன்றைக்கி இந்த பயணத்தை வச்சு பேசுகிறோம். காரு சாதாரணமாகவே ஒரு ஆள் காரை கொண்டு போனார். காரை பாருங்கள் சார், ஒர்க் ஷாப்பில் நிறுத்திருக்கார். பார்த்தேன், கார் எது இன்ஜின் மாற்றணுமா? இன்ஜின் நல்லாயிருக்கு, பேசாமல் காரை மாற்றிருங்க, அது ஒன்று மட்டும் தான் உருப்படியாக இருந்திருக்கு. ஓட்டும்போது அப்படி நடக்கும். நான் ஒரு தடவை சென்னையிலேருந்து வரும்போது என் டிரைவர் சொல்கிறேன், சென்னையிலேருந்து தாண்டி அப்போ தான் பெருங்குளத்தை தாண்டி வருது, என்ன விழுப்புரம் வந்தால் கொஞ்சம் எழுப்பி விடுங்க அப்படின்னா. ஓட்டுறது அவன் தான். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா சில நேரம். இது இந்த பஸ்ஸில் விஷயம் சொல்லி பாருங்களா, பஸ் ஸ்டாப்லேயே சில நேரம் அந்த தெரு பேர் அந்த ஊர் பேர் தேட்டரை வச்செல்லாம் பஸ் ஸ்டாப் வச்சுருப்பாங்க. பஸ்ஸில் வேமா போய் ஏடி போயிருன்னா கண்டக்டர் படியிலேன்னு இருந்தார். எங்கே போகணும் அப்படின்னார். பஸ்குள்ளே தான் போகணும். இவன் அது இல்லையா, எங்கே இறங்கணும், படியில் தான் இறங்கணும். ஐயோ உசுரை வாங்குறானே. எந்த இடம்யா, அது உட்காந்தப்பதான் சொல்ல முடியாது எந்த இடம்னு. ஓ நீ டிக்கெட் எடுக்கணும் போயா, இன்னொருத்தர் புல் போதையில் வர்றான், நீ எங்கே போகணும், எங்கே கண்டுபிடியா, நீ இப்போ கவர்மெண்ட் வேலை பார்க்குறீல்ல, 20,000 சம்பளம் வாங்கல, எங்கே ஒன்று கண்டுபிடியா. இல்லை இதெல்லாம் கூட கண்டுபிடிப்பாங்க. இன்னும் சிலர் சீட்டு போடுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா பஸ்ஸில் உட்காந்துன்னு ஒரு ஆள் தான் போவேன், ஆனால் 3 பேர் சீட்டை அவன் பிடிச்சிக்குவேன். எதுக்குன்னா வேறு கனமான ஆள் உட்காந்தா இவனுக்கு இடம் கிடைக்கான்றக்காக அந்த பஸ்ஸுக்குள்ளேயே பஸ்ஸு கிளம்புறப்ப ஒரு ஒல்லியான ஆளை கூப்பிட்டு உட்காருங்க அப்படின்னா அப்போ தான் இவன் ஃப்ரீயாக உட்காந்து போக முடியும். எப்படி ஐடியா பண்ணியிருக்கான் பாருங்க. அதே போல் பஸ்ஸு கிளம்பும் போது இடத்த பிடிச்சிருந்தான் அந்த சீட்டுக்குள்ளேயே அந்த பஸ்ஸுக்குள்ளேயே ஒருத்தன் ஒல்லியாக இருக்கணும் கூப்பிட்டு என்ன உட்காந்தான். அவன் எவ்வளோ விவரமாக வச்சுருக்கான் பாருங்க. பஸ்ஸு கிளம்புறப்ப அவன் ஒரு சவுண்டு விட்டான், பெரியப்பா அப்படின்னா. ஒரு 120 கிலோ வெயிட்டில் இருக்கும். வந்து உட்காந்த டம்முன்னு அடித்து வெளியே விழுத்தான். எப்படி இருக்கு பாருங்க. அதான் நாம் ஒன்று நினச்சா கடவுள் நினைக்கின்ற மாதிரி இப்போ பஸ்ஸு போயிட்டுருக்கு. மதுரையில் நிறையா தேட்டர் பேர்லேயே வச்சுருப்பாங்க. அபிராமி அம்பியை தேட்டர் ஃபஸ்ட் ஸ்டாப் பேர். அபிராமி இறங்கு அம்பி இறங்கு அப்படின்னு 2 வயசு பிள்ளை வரையும் போச்சு. ஒரு கிளவி போவோம். ஏன்னா வயசு பிள்ளை மட்டும் அபிராமி இறங்கு அம்பி இறங்குன்ற இன்னைக்கு கருப்பை இறங்குன்னு ஏன் சொல்லலை? இப்படி சொல்ல முடியுமா எங்கேயாவது?